சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. சிஎம் விஜய் அவர்கள் காலையில் 9 மணிக்கு கரெக்டாக தலைமைச் செயலகம் வந்துடுறாப்புல. அங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்க்குற மாதிரி அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா காரை விட்டு இறங்கி எல்லாருக்கிட்ட மனுலாம் வாங்கியிருக்காரு. அந்த இடமே ஒரு பரபரப்பாக இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து இதுக்கு இன்னொரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு சிஎம் அப்படின்னா அந்த கான்வாய் போகும்போது அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. அது மக்கள் போகக்கூடாதுன்னுவாங்க. அப்புறமா நீங்களாம் ஒரு அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி கட்டில் வந்து அமர்ந்த போது அவங்களுக்கு வந்து ஒரு இதுனால ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மாதிரியான இதுவெல்லாம் வந்தது. குறிப்பாக சொன்னால் புலிகள்னால அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்லட் ப்ரூஃப் இது மாதிரிலாம் போட்டுருப்போம், கோட்டு மாதிரிலாம். அந்த சமயத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா நான்லாம் இது பண்ணியிருக்கேன். அவங்க போயஸ் கார்டன்லேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வராங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி கிண்டியில் நிறுத்திடுவாங்க. நான் கிண்டியில் தான் வேலை பார்த்துருந்தேன். கிண்டியில் நிறுத்திடுவாங்க. நிற்பாங்க ஜனங்க. அதுக்கப்புறம் இந்த கான்வாயெல்லாம் வந்த பிறகு பெரியது, அப்புறம் இந்த கருப்பு பூனைப்படை இதெல்லாம் வந்த பிறகு எல்லாரும் தொடர்ந்ததை பல எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பந்தாலாம் வந்துட்டு இருந்தார். அப்போ என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு சிஎம்னா இப்படி தான் இருப்பாங்க. முதல்ல வந்து ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் வந்து ரொம்ப இதுவாக வராங்க. அதன் பிறகு அந்த அதிகார மையத்துக்குள் வந்த பிறகு அவர்களை நாம் அணுக முடியாது. அவர்கள் வந்து ஒரு உச்சாணை கொம்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதில் அதிகப்படியான விமர்சனம் யார் மேலே வந்ததுன்னா, இப்போ இருக்கிற சிஎம் விஜய் மீது தான். எலெக்ஷன் முன்னாடி இவரை நீங்கள் அணுகவே முடியாது, இவர் தன் ரசிகர்களே பார்க்க மாட்டார், இவர் வந்து ஒரு கேரவனில் இருக்கக்கூடியவர், இவருக்கெல்லாம் மக்களுக்காக இறங்கிலாம் வரமாட்டார் அப்படின்னு சிஎம் ஆன பிறகு நீங்கள் சொல்கிற அந்த காட்சி தான் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நின்று மனுக்களை நேரடியாக வாங்கி அவங்ககிட்ட பேசி இதுதாங்க மக்கள் கூட நெருக்கமாக இருக்குது. அதை தானே சொல்கிறார் அவர். அண்ணாவுடைய வாசகத்தை சொல்கிறாரு, மக்களோடு இரு, மக்களோடு பழகு, மக்களாகவே இரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது என்னன்னா, இதை தொடர்ந்து அவர் செய்ய ஆரம்பித்தால் மக்களோடு நான் இருக்குது. இது எம்ஜிஆருடைய பாணி, இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு பாணி. இதை கையில் எடுத்துட்டாரு. இன்னும் அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறார். மக்களை சந்திக்கிற பயணத்தை கரூர்லேருந்து தொடங்க போகிறார். அப்படி தொடங்கி அவர் ஒவ்வொரு சாமானிய மக்களிடம் போய் நின்று பேச ஆரம்பித்து அவங்க வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி இது ஒரு நடிப்புன்னு கிடையாது. நான் உங்களோட இருக்கிறேங்க, நான் ஒன்றும் இதுவும் கிடையாதுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதைச்சு விட்டால் ஒரு 30 வருடத்திற்கு விஜய் அசைக்க முடியாத அரசியலில் எழுதி வச்சுங்க சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு இன்றைக்கி போயிட்டு ஆய்வு செஞ்சுருக்காரு. இது முந்தைய அரசு காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அவர் போயிட்டு அந்த ஆய்வு செய்வதன் மூலம் ஒரு வேளை அது சாத்தியமாயிடுச்சுனாக்கா எந்த மாதிரியான ஒரு பேர் சார் அவருக்கு கிடைக்கும்? அது பயங்கரமான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, சென்னை ஒரு பரப்பளவில் ரொம்ப குறுகிய ஒரு நகரம். பரப்பளவில் பொதுவாகவே பெருநகரங்கள்லாம் அப்படி தான். நீங்கள் பெங்களூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மலையிலால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். பாம்பேவும் அப்படி தான். பாம்பேலாம் நெருக்கடியில் இருக்கிற ஒரு நகரம். கொல்கட்டாவும் அப்படி தான். பொதுவாக இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படி தான் இருக்கும். சென்னையில் எங்கெங்கே தான் இருந்து பிழைக்கங்க தான் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க மக்கள். அப்படின்போது அவங்களுக்கான மிகப்பெரிய ஆதாரம் தண்ணீர் தான். அந்த ஒவ்வொரு வாட்டியும் கோடை காலத்தில் தண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக சென்னை மக்கள் இந்த வாட்டி இப்போ வரைக்கும் இல்லை. சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கட்டும். இன்னும் எல்னினோ ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கு. கடுமையான வெயில் உலகம் முழுக்க இருக்குது. ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே குளிர் கண்ட்ரி ஃப்ரான்ஸு. அங்கே போய் ஏசி வாங்குறதுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறான்னா இந்த வெயிலுடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்குது. இப்போ தண்ணீர் தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். நிலத்தடி நீர் இறங்கும். இப்போ தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சென்னையை உருவாக்கணும் அப்படின்னா இந்த கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி முந்தியாச்சு, அதுக்கு முந்தியாச்சு, ரொம்ப நாளாக இந்த வாசகத்தை கேட்டு சென்னை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கூட சொல்லலாம், கடல் நீரை குடிநீராக்குறாங்களாம், கடல் நீரை குடிநீராக்கலான்னு. துபாய் மாதிரியான வளைகுடா நாடுகளில் கடல் நீர் தான் அவங்களுக்கான குடிநீர், கடல் நீர் தான் அவங்களுக்கான ஆதார நீர். அது அவ்வளோ சிறப்பாக அதை என்ன சொல்கிறாங்க, மினரல் வாட்டர். அது அவ்வளோ ஹைஜீனிக்காக அதை சுத்தம் பண்ணி சுத்திகரித்து அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டெக்னாலஜியை நம்மளால் முடியாதான்னா அப்படின்னு சொன்ன மாதிரி நேற்று நெமிலியில், செங்கல்பட்டு மாவட்டம் நெமிலியில் சென்று விஜய் அவர்கள் அதை ஆய்வு பண்ணியிருக்காரு. அதை கண்டி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. எத்தனையாயிரம் லிட்டரு சென்னைக்கு அந்த கடல் நீர் குடிநீராக வரப்போகுது அப்படின்னு சப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனைன்னு கூட அதை சொல்லலாம். அது ஒரு சென்னை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் நாங்கள் ஓட்டு பண்ணது வீணாகப்பா அப்படின்ற அளவுக்கு வந்துடுவாங்க அவங்க. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சி அமைச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்குமே பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் லாவண்யம் இதெல்லாம்
குறிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சவங்களே நம்ம கேட்டால் கூட நான் அங்கே போனேன் இங்கெல்லாம் வாங்கலை, அங்கே போனால் அங்கேயும் லஞ்சம் வாங்கலை, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்கள்லாம் போயிட்டு உடனே ரைடு, கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே வந்து அந்த லஞ்ச பணங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் அந்த தேர்தலில் சொன்னது தான் வந்து மக்களுடைய காசை ₹1 நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம், ₹1 கூட நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம் அப்படின்னு. கொள்ளை அடிக்கிறவங்களையும் நாங்கள் விட மாட்டோம், கொள்ளை அடிக்காமல் இருப்பதுக்கு தடுப்போம் அப்படின்னு. காரணம் என்னன்னா, ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசு உருவானாலே போதுங்க. வந்து அது ஒரு மாநிலமாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், அந்த நாடு அந்த மாநிலம் அந்த நாடு பெரிய வளர்ச்சி அடையும். அங்கே தான் வந்து நீங்கள் கையை நீட்டுற இடத்துல தான் பிரச்சனையே இருக்குது. வந்து இப்போ சாமானியன் என்ன பண்ணுவான், வந்து இருக்கப்பட்டவன் கொடுத்துட்றான், இல்லாதவன் என்ன பண்ணுவான், வந்து இந்தியன் படத்தை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம், மனோரமா காட்சி மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வந்து உங்களுக்கு ஒரு இறந்து போனவருக்கான பென்ஷன் வாங்குறது, உதவித்தொகை வாங்குறதுக்காக அந்த மாதிரி தாசில்தார் அலுவலகத்தில் பாலாசிங் பிரமாதமாக நடிச்சிருப்பார். சொல்கிறதுக்கான காரணம் அப்படி தான். ஆனால் அதை நாங்கள் ஒழிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு. இதை கூட சில பேர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, ஏங்க புதுசாக வந்திருக்காங்க அப்படி தாங்க. வந்து இப்போ ஒரு ஊரில் புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு, ஒரு எஸ்ஐ வராரு அப்படின்னா, அங்கே வந்து இந்த ஓரமாக சைக்கிள், அப்போ நாங்கள் எல்லாம் சைக்கிள் நின்றுருக்கோம், வண்டி நின்றுருக்கோம், இது பண்ணிட்டு போவாங்க, உடச்சிட்டு போவாங்க. அங்கே இருக்கிற கேடி பசங்க மொத்த பேரையும் பிடிப்பாங்க. வழக்கமாக கொஞ்ச நாள் அது இதுவாகி போய்டும்னு ஒரு டாக் உண்டு. அது மாதிரி தான் இது. சும்மா வந்திருக்குறாங்க, அது சும்மா ஒரு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆரம்பத்தில் போய் 50 நாள் தானே ஆகுது, இன்னும் பாருங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த அரசு மக்களுக்கான அரசு, சாமானியர்களுக்கான அரசு, ஏழைகளுக்கான அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டா இதை அசைக்க முடியாது என்பது தான் எல்லோருடைய கருத்து. சார், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரை பேரம் பேசப்பட்டதாக ஒரு ஆடியோ ரெக்கார்டு வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய எம்எல்ஏக்களிடம் வந்து குதிரை பேரம் பேசப்பட்டதாக வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் வரைக்கும் குதிரை பேரம் பேசப்பட்டுள்ளது. அதாவது தாவேகா எம்எல்ஏக்களிடம் விலை பேசப்பட்டுள்ளது. சபாநாயகர் முன்னாடி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவுத்துட்டோம், இன்னொரு ஆட்சி வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பெரும் பதவியும் இன்னும் பெருந்தொகையும் கொடுக்குறோன்ற ரேஞ்சில் அவங்களுக்கு ஆசை வாட்டை காட்டியிருக்கிறார்கள். அதற்கு எந்த தாவேகா எம்எல்ஏவும் அடிபணியவில்லை. இப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ என்ன சொல்கிறார், தாவேகா எம்எல்ஏ வேணாங்க விட்டுருங்க, இல்லை அந்த ஊத்தங்கரை இளையராஜா எம்எல்ஏ இருந்தாருங்களே அவரை மாதிரி தான் இவர் சொல்கிறார். அவங்க என்னன்னா புகாருக்குள்ள இல்லைங்க நான் பணம்லாம் வாங்க மாட்டேங்க அப்படி தான் சொல்லுவாங்க, வாங்க மாட்டேங்க இல்லைங்க வேணாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி மிரட்ட ஆரம்பித்த பிறகு தான் நான் ஆதாரத்தோடு அதை புகார் கொடுத்துருக்கேன்னு. இப்படி தமிழகம் எங்கும் தாவேகா எம்எல்ஏக்களை மிரட்டி இருப்பதற்கான ஆதாரம் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஆதாரம் எல்லாமே இவங்க இதோ அவ்வளோ ஓப்பனாக பேச முடியாது. அது ஆதாரம் இது என்ன சொல்கிறது வந்து, ஏன்னா ஆரம்பத்தில் தாவேகா தான் குதிரை பேரம் பேசுது, இந்த திருமணா குதிரை பேரம், அங்கே திருமணா குதிரை பேரம், ஆட்சி அமைக்கிறதுக்காக யாரெல்லாம் தூக்கி வரணும்னு நீங்கள் பார்த்தீங்க. அதிமுகன்னு ஒரு கட்சியை உடைச்சிட்டீங்க, அவங்கள பூரா வந்து குதிரை பேரம் பேசி தூக்கின்னு வந்துட்டீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜோசப் விஜயை சிஎம் நாற்காலியிலிருந்து இறக்கி விட வேண்டும், அவர் நாற்காலியில் 2 காலை வந்து பிடிங்கிடணும் அப்படின்றதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்க. இது அரசியல் நாகரிகமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து புறவாசல் வழியாக ஒன்றும் வந்துடல, சிஎம்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 107 எம்எல்ஏக்களுடன் அவர் ஆட்சி அமைச்சிருக்கிறார். கூட்டணி கட்சிகள், இந்த பக்கம் இருந்த கூட்டணி கட்சிகள் தான், உங்கள் பக்கம் இருந்தவங்க தான் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணதுனால அந்த வெறுப்புனால கம்யூனிஸ்டுகள், விசிகா, காங்கிரஸ், மதிமுக அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க. வந்து அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. வந்து அதை எப்படியாவது கவுக்கணும் அப்படின்போது இது மக்கள் மத்தியில் தெரிஞ்சதுன்னா இவங்களுக்கு தான் மைலேஜ், யார் தாவேகாவிற்கு தான் மைலேஜ் ஃபேவர் இன்னும் அதிகமாகும். சாமானியம் கூட என்னப்பா அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல்களாம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவராக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இடையில் அடிக்கடி வந்து உதயநிதி, சீமான், ஸ்டாலின் இவர்கள்லாம் ஒன்றா சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா நிகழ்ச்சிகளிலும். இந்த நிகழ்ச்சிகள்லாம் இவங்க சந்திக்கிறதுக்கான காரணம் ஒரு பக்கம் வந்து இவரை வந்து இடைத்தேர்தலில் நிற்க வைக்க போகிறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது எப்படி சார் இதை மீட்டிங்லாம் பார்க்குறது? நம்ம இல்லை அந்த பொது வேட்பாளரை ஒரு இடைத்தேர்தல் நிற்க வைக்கிறதுக்காக ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து. ஆனால் இப்போ இருக்கிற ஏற்கனவே தாவேகாவுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பலமே இல்லை, பலவீனத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க. தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கி விஜய் சிஎம் ஆன பிறகு அவரோட ஆக்டிவாக இருக்கிற அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் எத்தனை பெரிய சீமான் வேட்பாளர்கள் கொண்டு வந்து நிறுத்தினாலும் தாவேகாவிடம் அது வாய்ப்பு இருக்கும், அவரோட வாய்ப்பு இருக்குமா ராஜா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது.
அரசியலில் உண்டு வந்து திடீர்னு சீமானவர்கள் என்ன பண்ணுவார், ரஜினியை விமர்சனம் பண்ணுவார், அப்புறம் ரஜினி அவர்கள்கிட்டே போய் பேசுவார். திடீர்னு அப்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலினை விமர்சனம் பண்ணார், அப்புறம் திடீர்னு அவர் போய் சந்தித்து பேசினார். அதனால் அதை யாரும் ஒன்றும் சீரியஸாக ஒன்று எடுத்துக்கல. வந்து அது சீரியஸாக எடுத்துக்கினா தான் தொடர்ந்து நம்ம பேசணும். தாவக எம்எல்ஏகளிடம் வந்து குதிரை பேரம் பேசப்பட்டதாக வந்து செந்தில் பாலாஜி வந்து வழக்கு பதிவுப்பட்டு அவரை வந்து பிடிவாரண்டில் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு வந்து ஆஜராகலை. இது எப்படி சார் அடுத்த கட்டத்துக்கு போகும்? இல்லை, இது வந்து என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பிடிவாரண்ட் மட்டும் கிடையாது, லுக் அவுட்டு நோட்டீஸ் கொடுத்தாச்சு. வந்து நீங்கள் இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்லேருந்து ஃபாரினில் தப்பிக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய அசிங்கம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறது. வந்து அதை தவிர உங்கள் மேலே குற்றம் இல்லை, நான் அது மாதிரி பண்ணலைங்க, நான் ஊழல் பண்ணலைன்னா தைரியமாக வந்து ஆஜராக வேண்டியது தானே, தைரியமாக வந்து சொல்ல வேண்டியது தானே. ஏன் வந்து ஒரே வந்து சுத்தலில் விட்றீங்க நீங்கள்? வந்து அப்போது மடியில் கணம் இருக்குது, அது நல்லாவே தெரியுது, மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா ஆதாரம் இல்லாமல் இவ்வளோ தூரம் இவங்க போய் கை வைக்க மாட்டாங்க. ஆதாரம் இல்லாமல் அது தவேக அரசு பலமாக இருந்தாலும், தாங்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தாலும், நாங்கள் தான் ராஜான்னு முடிவு பண்ணாலும், அது ஆதாரம் இல்லாத கை வச்சா தவறாயிடும். அப்போ ஒரு வலுவான ஆதாரத்தை கையில் வச்சுருக்காங்க. அந்த வலுவான ஆதாரம் என்ன என்பது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இன்னும் பிடிபடாமல் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. அதே வேளையில் நீங்கள் திரும்ப சொல்கிறது தான் வந்து எங்கிட்ட ஊழல் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா தைரியமாக வந்து ஆஜராக வேண்டியது தானே. வந்து பொதுமக்கள் வைக்கிற முக்கியமான கருத்தாக இருக்குது. வந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சார், இன்னொன்று செம்மொழி மாநாட்டுக்கு வந்து ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு பெரிய மாநாடாக வந்து செயல்படுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குங்க சார்? இல்லை, கண்டிப்பாக வந்து ஏன்னா ஒவ்வொரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், இந்த தமிழ் மாநாடு, செம்மொழி மாநாடு அவர்கள் வந்து நடத்தியிருக்காங்க. அது கண்டிப்பாக மொழி சார்ந்த ஒரு விஷயம். அதுவும் இன்றைய தலைமுறைகள் நம் மொழி மீதான பற்று, இல்லை நம்ம தமிழ் மொழியில் எவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது, எவ்வளோ இதிகாசங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி மாநாடுகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இப்போ விஜய் வந்து சிஎம் ஆகிட்டார், அவர் விஜய் தாவேக ஆட்சி அமைச்சர்கள் நடத்திட்டு இருக்கு அப்படின்போது அவரை ஃபாலோ பண்ணுற கோடிக்கணக்கான அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த செம்மொழி மாநாடு மிகப்பெரிய ஒரு பெரிய இதுவாக இருக்கும். காரணம் என்னென்னா மொழி ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வலுவே மொழி. அதுவும் வந்து நம்ம தமிழ் மொழி தொன்மையான மொழி. வந்து அந்த மொழி சார்ந்த விஷயங்கள், அதில் உள்ள படைப்புகள், அதில் உள்ள இலக்கியங்கள் அவங்க கண்டிப்பாக அவசியம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாநாடு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாநாடாக இருக்கும். இதற்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நான் நம்புகிற காரணம் என்னென்னா, சட்டப்பேரவை நிகழ்ச்சியை அவ்வளோ தூரம் லைவில் பார்க்கும்பொழுது ஒரு செம்மொழி மாநாடு, அந்த மாநாடை முதல்வர் முன்னிருந்து நடத்துகிறார் அப்படின்பொழுது அது என்னதான் கவனிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.